பதவியேற்பு நிகழ்ச்சி இப்போதைக்கு நடத்த வேண்டாம். நீங்க 118 எம்எல்ஏக்களுடைய ஸ்ட்ரென்த்தை முதல்ல எனக்கு காமிங்க. இப்ப எப்போ ஒரு பதவி ஏற்பார்? விஜய் அவரோட ஜாதகம் பொறுத்து அது தொடர்ந்து பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. அதுதான் நம்ம முன்னாடி என்ன சொன்னோம்னா, கட்டப்பட்ட கைகளோடு தான் ஆட்சி நடக்கும், உறுதியா அவர் தான் சிஎம் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனா அதுல நிறைய சிக்கல்கள் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கும். அன்றாடம் ஒரு சார், விஜய் அவரோட ஜாதகம் பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் பெரிய லெவல்ல இப்ப வந்துட்டாரு. அதுக்கு மெயின் காரணமே அவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல தான் அவர் கவனம் செலுத்தும். அதாவது அவர் திரும்பி சினிமா சார்ந்து போனார்னா அவரோட ஜாதகத்துல ஒண்ணுதான் இயங்கும். இவர் அரசியல் சினிமா ரெண்டுத்துக்கும் போனார்னா அது ஏதாச்சும் ஒரு விதத்துல அவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இப்போ அடுத்த பெரும் தலைவராக இங்கே இருக்கிறவர் உதயநிதி தான். எதிர்காலத்தில் உதயநிதி வர்சஸ் விஜய்னு தான் இந்த அரசியல் போக போகுது. இந்த ரெண்டு ஜாதகத்தில் எது பலமான ஜாதகமாக நீங்கள் நினைக்கிறீங்க? அவரோட ஜாதகமும் நல்ல பலமான ஜாதகம் தான். அவரோட ஜாதக கட்டத்தில் பொதுவாக சர்வீஸ் ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதவி ஏற்கக்கூடிய அந்த நாள் ரொம்ப முக்கியம். அவர் சிஎம்மா ஹரியானையில் ஏறக்கூடிய அந்த பதவி ஏற்கக்கூடிய அந்த நாள், அந்த முகூர்த்த லக்னம் எந்த லெவலுக்கு வலுவா இருக்கோ அந்த லெவலுக்கு அவருக்கு அரசியல் அது சப்போர்ட். வணக்கம் நண்பர்களே. பொதுவாக நம்ம சேனலில் யாரையும் நேர்காணல் பண்ணுறதில்ல. நானே என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பதிவிட்டுட்டு வருவேன். ஆனால் இந்த முறை கார்த்திக் சிதம்பரம் அப்படின்னு ஒரு நண்பரை இங்கே வர வச்சுருக்கேன். ஏன் அவரை வர வச்சேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை முதல்ல சொல்லிடுறேன். இந்த கார்த்திக் சிதம்பரம் பிரபல ஜோதிட மெய்ஞானி நெல்லை வசந்தனுடைய சிஷ்யர். ஜோதிடத்தில் அவரை போல் சொல்வதற்கு ஆளே கிடையாது அப்படிங்கிறது தனியாக இருந்தால் கூட, அவர் திண்ணையில் பயின்றவர் அப்படிங்கிற விதத்தில் இவர் சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்குது. அதனால தான் அவரை நான் வர வச்சுருக்கேன். அப்படி என்ன உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த தேர்தலில் விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறார். இன்னும் 2 தினங்களில் அவர் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருவார். ஆனால் இவர் 30% மேல் வாக்கு பெறுவார். அது மட்டுமல்ல, கட்டிய கைகளோடு ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற தகவலை எலெக்ஷன் ரிசல்ட் வரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடியே சொன்னவர் தான் கார்த்திக் சிதம்பரம். எனக்கு தெரிந்து இவ்வளவு துல்லியமாக யாருமே ஜோதிட கணிப்பில் இந்த விஷயத்தை சொன்னதே இல்லை. பல ஜோதிடர்கள், பல புகழ்பெற்ற ஜோதிடர்கள் கூட இந்த முறை விஜய் 10 சீட்டு கூட வாங்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க தான் அதிகம். அவரால் ஆட்சி அமைக்கவே முடியாது, அது ஒரு நிராசையான கனவுன்னு சொன்னவங்கெல்லாம் உண்டு. 1-2 ஜோதிடர்கள் மட்டும் ரொம்ப சரியாக சொல்லியிருக்காங்க. அதை விட விஜயினுடைய ஆஸ்தான ஜோதிடர் ராதன் பண்டிட் அவர் விஜய் 170 சீட்டுகள் பெறுவார்னு சொன்னார். அவர் கூடவே இருக்கார், அதனால் அவர் 170ன்னு சொல்லித்தான் ஆகணும். ஆனால் கார்த்திக் சிதம்பரம் சொன்னது மிக மிக துல்லியமாக இருக்குது. 30% மேல் வாங்குவார்னு சொன்னார். 34.8% வாக்குகளை அவர் வாங்கியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, கட்டிய கைகளோடு இந்த ஆட்சி நடக்கும் அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனிப்பெரும்பான்மையோடு அவரால் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இனிவரும் நாட்களில் அவர் கூட்டணிக்கு சேர்த்து கொள்கிற அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அவருக்கு நெருக்கடி கொடுக்காமல் இருப்பாங்களா, அவரை ஃப்ரீ ஹேண்டோட விடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது. அதைத்தான் அவர் ரொம்ப சூசகமாக கட்டிய கைகளோடு ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எங்கே சொன்னார் அப்படின்னா, பிரபல கார்ட்டூனிஸ்ட் பாலா, அவர் உங்களுக்கு தெரியாதவர்கள் இருக்க முடியாது. பத்திரிகை உலகத்தை சார்ந்தவர்கள் கட்டாயமாக அவரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருடைய சேனலில் தான் அவருடைய நேர்காணல் வந்திருக்கு. அதில் ரொம்ப துல்லியமாக விஜய் பற்றிய கணிப்புகளை இவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நேற்று விஜய் கவர்னரை மீட் பண்ணியிருக்கிறாரு. கவர்னர் பதவி ஏற்கக்கூட அவர் அனுமதிக்கலை. என்ன காரணம்னா, நீங்கள் 118 உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏக்களை எனக்கு காமிச்சிருங்க, அவர்களை நீங்கள் அந்த எண்ணிக்கையை நான் பார்த்து தான் அதற்கப்புறம் உங்களை பதவியேற்க அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் நாம் மீண்டும் கார்த்திக் சிதம்பரத்தை சந்திப்போம். பாலா எப்படி ஒரு நம்பிக்கையோடு அவரை பார்த்தாரோ அதே மாதிரி அந்த நம்பிக்கையோடு நான் இவரை சந்திக்க போகிறேன். நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த சுச்சுவேஷன்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏற்கனவே நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணதெல்லாம் வெளியில் நான் இப்போ டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ அதனால் திரும்ப பழைய செய்திகளுக்கு போகாமல் நம்ம புது செய்தியிலேருந்தே வந்துடுவோம். நேற்று விஜய் கவர்னரை போய் மீட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப இன்முகத்தோடு அவரை வரவேற்றாங்க. வாசல்ல இன்னும் பூங்கொத்து கொடுத்தெல்லாம் கூப்பிட்டு போனாங்க. அவரும் அவருக்கு முக்கியமானவர்கள் செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார், அப்புறம் அருண்ராஜ், ஸோ இவங்க எல்லாரோடையுமே அவர் அங்கே போயிருக்கிறாரு. கவர்னரை சந்தித்து அவர் கடிதம், ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு.
முதலில் அது என்ன நடந்தது அப்படிங்கிற தகவல்லாம் வெளியில் வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நாளை நடைபெற இருந்த, அதாவது அவர் கடிதம் கொடுத்த மறுநாள் நடைபெற இருந்த இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி இப்போதைக்கு நடத்த வேண்டாம், நீங்கள் 118 எம்எல்ஏக்களுடைய ஸ்ட்ரென்த்தை முதல்ல எனக்கு காமிங்க, அல்லது இந்த கூட்டணிக்கு வர்றவங்களுடைய கடிதத்தை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ எப்போ ஒரு பதவியேற்பார், இந்த பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும்? சார் பொதுவாகவே இவரோட விஜய் அவரோட ஜாதகம் பொறுத்து அது தொடர்ந்து பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. அதுதான் நம்ம முன்னாடியே என்ன சொன்னோம்னா, கட்டப்பட்ட கைகளுடன் தான் ஆட்சி நடக்கும், உறுதியா அவர் தான் சிஎம் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனா அதுல நிறைய சிக்கல்கள் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கும். ஆமா, அவரால் நிறைய பிரச்சனைகளை இப்ப யார் ஆளக்கூடிய தலைவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திக்க, அது உலக தலைவர்கள் எல்லாருக்குமே பொருந்தும். விஜய் அவரும் இதுல எக்ஸப்ஷன் கிடையாது. அவருக்கும் பிரச்சனைகள் உறுதியாக உண்டு. ஆனா என்னன்னா, காலப்போக்கில் இது சரியாகும். இந்த 2.5 வருட காலம், அதுவும் ஸ்பெசிஃபிக்கா 2026 பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினமாக தான் இருக்கும் அப்படின்றத உறுதியா நம்ம சொல்ல முடியும். இதுதான் நம்ம என்ன சூசகமா என்ன சொல்றோம்னா, கட்டப்பட்ட கைகளுடன் உங்களால அந்த லெவலுக்கு இயங்க முடியாது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை அன்றாடம் உங்களுக்கு இதன் மூலியமாச்சும் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அவரை கொண்டு நிறுத்துறது கூட விட மாட்டாங்க. அந்த லெவலுக்கு பிரச்சனைகளை சந்திப்பாரு. ஆனா உறுதியா அவர் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதான் நம்ம இருக்கும். உறுதியா சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த 118ங்கிற ஸ்ட்ரென்த் அவர் காமிச்சு, ஆமா, அது எப்படியோ, அதாவது நீங்க 118 எப்படியோ அது ஆனா உறுதியா விஜய் தான் இந்த பர்டிகுலர் 2026 பொறுத்த வரைக்கும் அவர் தான் சிஎம். ஓகே, இப்போ இது 5 வருடம் பிரச்சனை இல்லாம ஒரு ஆட்சியை நடத்திடுவாரா? 2028, அதாவது ஜோதிட ரீதியா சொல்றேன், ஜோதிட ரீதியா அவரோட ஜாதக கட்டம் பொறுத்த வரைக்கும் 2028க்கு மேல சில பிரச்சனைகள், பெரும் பிரச்சனைகள்லாம் அவர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா அது ஆட்சி கலைக்கப்படும் புரிஞ்சுக்கலாம். ஆட்சி கலைக்கும்ன்ற மாதிரி நீங்க கொண்டு போக முடியாது. அப்பதான் நம்ம அந்த விஷயத்தை பார்க்க முடியும். இப்போ வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அவர் தான் ரூல் பண்ணுவாரு. அவருக்கு அன்றாடம் பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அவர் தான் சிஎம். இப்போ இந்த 2028 சொல்றீங்கல்ல, ஜோதிட ரீதியா என்ன மாற்றம்? ஜோதிட ரீதியா சனி பகவான் மேஷத்துக்கு போகும்போது இவருக்கு அந்த லெவலுக்கு சாதகமா இருக்காது. நிறைய பிரச்சனைகளை இவர் சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத சொல்ல முடியும். கண்டிப்பா விஜயை பொறுத்த வரைக்கும். ஓகே இப்போ இந்த கிட்டத்தட்ட நீங்க சொல்றது ஒரு 2 வருட காலம் சொல்றீங்க. பிரச்சனைகளை சந்தித்தா கூட இந்த மக்கள் இவ்வளவு அன்பு அவர் மேல வச்சிருந்தாங்க இல்லையா, இந்த அன்பு எங்கேயாவது டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு ஏதாவது நடக்குமா சார்? பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இந்த அரசு கையாளணும் சார். ஓஹோ, இது அரசு கையாளணுமா? விஜய் தானே அரசாங்கத்தை நடத்த போறாரு. ஓகே, நான் சொல்றது என்னன்னா, இப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்னா நாட்டில் ஏதோ ஒரு சட்டம் ஒழுங்கு, அதனால் பெண்களுக்கு பாதிப்பு, பெண்கள் சார்ந்த பாதிப்புகள், அதுக்குண்டான சட்ட திருத்தங்கள் எல்லாம் விஜய் ரொம்ப கவனமா கையாண்டாருன்னா அவரோட அரசாங்கத்துக்கு அவப்பெயர்கள் வராது. இல்ல, நான் கேட்பது அவருடைய குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையா அல்லது குடும்பத்தை நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம போக வேண்டாம். அது அவருக்கு பிளஸ் தான். நீங்க எவ்வளவு தூரம் அவரை திருப்பி அவர் குடும்பம் சார்ந்து, அவர் தனிநபர் சார்ந்த விமர்சனம் பண்ணாலும் அந்த ஜாதகம் பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பெருசா எடுத்துக்காது. யார் என்ன இது பண்ணாலும் அவரோட ஜாதகம் அதுக்கு பாசிட்டிவா தான் இயங்கும். இப்பவே உங்களுக்கு அது சோபிக்கலையே, எவ்வளவோ அவர் மேல கிளைம் வச்சாலும், அலிகேஷன்ஸ் வச்சாலும், அது எல்லாமே அவருக்கு பாசிட்டிவா போய் தான் இன்னைக்கு 34% ஓட்டுகள் அவர் பெற்றிருக்காருல்ல. ஓகே, இப்போ நீங்க சொல்றது நாட்டில் நடக்கிற குழப்பங்களை சொல்றீங்க. பெண்கள் தொடர்பான ஏதோ ஒரு குழப்பம் நடக்கும், அது ஆட்சிக்கு கெட்ட பேரை தரும். ஆமா, கெட்ட பேரை தரணும், அதுல கவனமா இருந்துக்கணும் அப்படின்றத சொல்ல முடியும். ஓகே, இப்போ ஒரு பெரிய கண்டம் அவருக்கு இருக்கு இல்லையா, இப்போ அதான் இந்த இதை தாண்டது. ஆமா, அது வைகாசி மாசம் வரைக்குமே கொஞ்சம் கவனமா தான் இருந்துக்கணும். வைகாசி மாசம் ஆங்கில தேதி, வைகாசினா உங்களுக்கு மே டு ஜூன். மே டு ஜூன் ஒரு நெருக்கடியான காலகட்டம். ஆமா, அது வரைக்குமே கொஞ்சம் வைகாசி மாசம் முடிகிற வரைக்குமே கொஞ்சம் கவனமா தான் இருந்துக்கணும். ஓகே, இதற்கப்புறம் அவருடைய சார் விஜய் அவரோட ஜாதகம் பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல்ல பெரிய லெவல்ல இப்ப வந்துட்டாரு. அதுக்கு மெயின் காரணமே அவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல தான் அவர் கவனம் செலுத்தணும். அதாவது அவர் திரும்பியும் சினிமா சார்ந்து போனார்னா அவரோட ஜாதகத்துல ஒண்ணுதான் இயங்கும். இவர் அரசியல் சினிமா ரெண்டுத்துக்கும் போனார்னா அது ஏதாச்சும் ஒரு விதத்துல அவருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சினிமா பிம்பமே இல்லாம ஒரு முழு நேர அரசியல்வாதியா விஜய் அவர்கள் இருந்தார்னா அவருக்கு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 2031க்கு இப்பவே அவங்க சொல்றாங்க, அது நம்ம பின்னாடி தான் சொல்ல முடியும். ஆனா முழு நேர அரசியல்வாதியா இருக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு அது மிகப்பெரிய யோகமா அமையும். அதனாலதான் ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம்னு ஒரு அறிவு. ஆமா, அந்த படம் வராதே கூட அவருக்கு பெரிய பிளஸ் தான்.
ஓஹோ, ஆமா. அது என்ன எப்படி சொல்றீங்க நீங்க? இல்ல அவரோட இயக்கம் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தி இருக்கும்போது அந்த ஜாதகம் யோகமா வேலை செய்யும் அப்படின்ற சில கணக்குகள் தான் ஜோதிட ரீதியா உண்டு. ஓகே. அப்போ இவர் வந்துட்டு இங்க அரசியல்லயும் இருந்துட்டு சினிமாலயும் இருந்துட்டா அது ஒரு சில மைனஸ் ஃபேக்டரை கொடுக்கும். அதனால சொல்றோம். இல்ல இப்ப மத்தபடி நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது ஜனநாயகன் படம் பெரிய அளவு ஃப்ளாப் ஆச்சுன்னா அரசியல்ல அவருக்கு இது ப்ளஸ்ஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல அப்படி சொல்லல. அது ஃபிளாப் ஆகுறது இது கூட நம்ம போக வேண்டாம். ஓகே. அவர் வராமலே நிறுத்தப்பட்டதே அவருக்கு ஒரு சாதகமா இருந்தது இந்த எலெக்ஷன்ல அப்படின்றத சொல்றோம். ஓஹோ. இதுக்கு மேல அவர் தான் சிஎம். அதனால அதை பற்றி நமக்கு எந்த கருத்தும் இல்லை. நான் சொல்றேன் சார். பொதுவா வந்துட்டு அவருக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவரோட சகோதரத்துவம் வித்யான்னு அவங்க சிஸ்டர் இருந்தாங்க. அதுல அவங்க வந்துட்டு தவறுதலா இதுவாகிட்டதுனால அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு. இது வந்துட்டு ஒரு லக்னத்துக்கு 3ஆம் இடம் இல்ல 3ஆம் வீட்டு அதிபதி பாதிப்புக்குள்ளானாலோ இல்ல சனி பகவான் அந்த 3ஆம் இடத்தை பார்த்தாலோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி அவரோட ஜாதக கட்டமே ரொம்ப பலமான ஜாதகம். ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, சூரியன், செவ்வாய், குரு இந்த 4 கிரகமும் ஒரு ஜாதக கட்டத்துல நல்லா வலுத்து இருக்கும் பட்சத்துல அவங்க கண்டிப்பா மிகப்பெரிய அரசியல்வாதியா இருப்பாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய கிரகங்களும் சப்போர்ட் பண்ணும். இப்ப இவருக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு அவரோட லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லா கிரகமுமே வந்துட்டு இவருக்கு வந்து நல்ல சாதகமான அமைப்புல இருந்துச்சு. அதனாலதான் அவர் இவ்வளவு பெரிய லெவலுக்கு வந்துட்டு பேசும் பொருளா இன்னைக்கு ஆளானார். ஓ, அவ்வளவு பெரிய வெற்றிக்கு அன்னைக்கே அவருக்கு ஆமா, சாதகமா இருந்தது. அது ரொம்ப முக்கியம் இல்ல. அன்னைக்கு இப்போ பெரிய தலைவரா இருப்பாரு. ஆனா அன்னைக்கு பார்த்தா அவருக்கு சந்திராஷ்டமாவா இருந்தாலோ இல்ல அந்த நாள் சரிப்பட்டலன்னா அவர் தோத்தறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆமா, அன்னைக்கு உதயநிதிக்கு சந்திராஷ்டமங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு. அந்த நாள்ல வந்து அதே மாதிரி பேர் கொடுக்க கிரகங்களும் உண்டு இருக்கு சார். அந்த நாள்ல குறிப்பிட்டு பேர் கொடுக்க கிரகங்கள் வலுத்திருக்கும் போது பொதுவா விஜயோட பேர் என்ன? ஜோசப் விஜய். ஜோசப்னா வந்துட்டு செவ்வாயை குறிக்கும் அப்படின்னு வசந்தன் சார் சொல்லுவார். விஜய் அப்படின்றது வந்து 2 கிரக காம்பினேஷன் குறிக்கும். இது எல்லாமே அன்னைக்கு வந்து வலுத்து இருந்துச்சு. அப்ப அந்த நாள்ல இவங்களோட பேர் வந்துட்டு பிரபலமாவாங்க. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா எத்தனையோ நபர் இருக்காங்க. எங்கேயோ குக்கிராமத்துல ஒரு நதிக்கரை ஓரமா ஒரு ஃபால்ஸ்ல ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபேமஸ் ஆகுறாங்க. அந்த காலகட்டத்துல அந்த குறிப்பிட்ட கிரகம் வலுத்து இருக்கும். அதனால அவங்களை கொண்டு போய் பெரிய இடத்துல சேர்க்கும் அப்படின்றது சொல்ல முடியும். இப்போ விஜய் வந்து எதிர்காலத்தில் இதெல்லாம் செஞ்சாருன்னா இன்னொரு 20 வருஷத்துக்கு அவர் தான் சிஎம் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு? இல்ல, நம்ம எப்பயுமே அப்படி சொல்றது கிடையாது. அந்த பர்டிகுலர் டேட் வரணும். எலெக்ஷன் டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். போலிங் டேட், ரிசல்ட் டேட் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு அவருக்கு எப்படி இருக்கு? அதான் நான் சொல்லிட்டேன், ஒரே நாள்ல கூட மாறிடலாம். அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் அவருக்கு சரியா இல்லைன்னா கூட அது மொத்த ரிசல்ட்டும் மாறிடும். இப்போ பல பேர் ஒரு கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து ஒரு 100 நாளை தாண்ட முடியாது. இந்த ஒரு சிஎம் இருந்து ஒரு 100 நாளை தாண்டிட்டாருன்னா அது மிகப்பெரிய விஷயம். தாண்டாரா பாருங்கன்றாங்க. என்ன உங்க கணிப்பு என்ன? என்னோட கருத்து அவர் தாண்டுவார் சார். தாண்டுவார். ஓகே. நீங்க சொல்றது 2028 வரைக்கும் அவர் ஜாதகத்துல பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் ஒரு சிக்கல் வருதுங்கிறீங்க. அது வரைக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகளை சமாளிப்பார். அவரோட இன்னைக்கு நீங்க எடுக்க வேண்டாமே, அவரோட படம் ரிலீஸ் ஆகுறதுல இருந்தே அன்றாடம் அவருக்கு பிரச்சனை தானே. ஒவ்வொரு படம் ரிலீஸ் அப்பயும் அவர் பிரச்சனை சந்திச்சுட்டே தானே வந்தாரு. ஓகே. அப்ப அந்த மாதிரிப்பட்ட ஜாதகம் தான் இது. வந்துட்டு ஆளக்கூடிய அரசாங்கத்துல இருக்கும்போது இன்னும் அதே மாதிரி சந்திக்கிறோம். ஆனா அவர் தான் சிஎம். அரசியலிலும் அந்த நெருக்கடி தொடரும். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, சூட்சகமா வந்த பிரச்சனைப்படி கட்டப்பட்ட கைகளுடன் இந்த ஆட்சி நடக்கும். அப்ப கட்டப்பட்ட நபருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்? 2-3 இடிகள் அவர் மேல விழதான் செய்யும் இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும். ஆனா அதெல்லாம் சமாளிச்சு அவரு தான் சீட்ல இருப்பார். இப்ப இந்த ஜனநாயகன் படம் வந்து ரொம்ப நாளா இழுபறியாவே இருக்கு. அது எப்போ வரும்? இல்லை, இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. இதுக்கப்புறம் நிறைய காட்சிகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். இப்போவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த நரேட்டிவும் இப்போ இருக்கக்கூடிய நரேட்டிவ் செட்டும் மாறிடுச்சு. எல்லாமே மாறிடும் சார். அவருக்கு சாதகமாக தான் இருக்கும். இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் வரல, அதுக்காக கேட்குறேன். இல்லை, அவருக்கு சாதகமாக தான் இருக்கும். அப்படியா? ஆமாம். இன்னொன்று அவங்க அதை பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க இப்போ அந்த டைம் பீரியடில். எப்படி அந்த ஆட்சியை பிடிக்கிறது, ஆட்சி கட்டில் உட்கார்றது, அதை நோக்கி தான் அவங்களோட பயணம் வரும். இப்போ அடுத்த பெரும் தலைவராக இங்கே இருக்கிறவர் உதயநிதி தான். இப்போ எதிர்காலத்தில் உதயநிதி வர்சஸ் விஜய்னு தான் இந்த அரசியல் போக போகுது. ஓகே. இந்த 2 ஜாதகத்துல எது பலமான ஜாதகமா நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டுமே. உதயநிதி ஜாதகம் பார்த்துருக்கீங்களா? சார் பார்த்துருக்கேன் சார். அவர் வந்துட்டு அவரோட ஜாதகமும் நல்ல பலமான ஜாதகம் தான். ஓகே. அவரோட ஜாதக கட்டத்தில் பொதுவாக வந்துட்டு சர்வீஸ் ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் ஜாதகம்னா பிறருக்காகனே ஓடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அது வந்துட்டு அதாவது இந்த ஒரு பெரிய ஆட்களுக்கு இவங்க கவர்ன் பண்ற மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் உதயநிதி சார் அவரோட ஜாதக கட்டத்துல உண்டு. அதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனா அவருக்கும் நான் தான் சொல்லிட்டேன், 2026 28 வரைக்கும் எல்லா ஆளக்கூடிய அரசாங்கம், பெரிய தலைவர்கள், இவங்க எல்லாருக்குமே பிரச்சனைகள் உறுதியா உண்டு. அவ்வளவு ஈஸியா நீங்க கொண்டு போக முடியாது அப்படின்றது உறுதியா சொல்ல முடியும். அவருக்கும் பல நெருக்கடிகள்லாம் வரும்.
ஓ யாரு இல்ல உதயநிதி? ஆமா ஆமா அவருக்கும் நெருக்கடிகள்லாம் நிறைய வரதுக்கு எப்போ அந்த வாய்ப்புகள் உண்டு. நெருக்கடி எப்போ வரும் அது? இப்போ இந்த குறிப்பிட்ட காலகட்டம்ன்றதே நெருக்கடியை சந்திக்கக்கூடிய இப்போ காலகட்டம். இருக்கிற ஆமா காலகட்டமே ஆமா நெருக்கடியை ஆமா சந்திக்கிற ஆமா காலகட்டம். ஆமா. ஆனா அவரும் வந்துட்டு நல்லா செயல்படுவாருன்றத சொல்ல முடியும் சார். இப்போ நெருக்கடினா என்ன மாதிரி நெருக்கடியா அது இருக்கும்? நெருக்கடினா நம்ம வந்துட்டு என்ன சொல்ல முடியும்னா அரசியல் சார்ந்த நெருக்கடிகள் தான். ஆஹா. அரசியல் ரீதியான ஆமா. நெருக்கடி. பாரம்பரியமா அவங்களுக்கு எந்த நெருக்கடி வந்ததோ அதே நெருக்கடி உதயநிதி அவருக்கும் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அவரோட ஜோதிடம் அவரோட ஜாதகம் படி. ஓகே. இப்போ இந்த 2 பேருமே ஒரு இடத்துல இருக்க போறாங்க. எதிரெதிர் சீட்ல தான் உட்கார போறாங்க அவங்க. ம். எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி தான் வரப்போறாரு. இப்போ அங்க அவர்களுக்குள்ளான அந்த நட்பு எப்படி அது தொடருமா? அதே மாதிரி தொடரும். அல்லது அது ஒரு பெரிய கைகலப்பாலாம் மாறுமா? ஏன்னா பல முறை நம்ம சட்டமன்றத்துல கைகலப்பெல்லாம் நடந்து பார்த்துருக்கோம். 2 கட்சிகள் பயங்கரமா சண்டை இல்லாம போட்டிருக்காங்க. இப்போ இவரும் ஒரு காலத்தில் நண்பர்கள் அப்படின்னு நம்ம நிறைய சார் கேள்விப்பட்டிருக்கோம். பர்சனலா அவங்களுக்குள்ள அந்த இது இருக்கும் சார். ம். அந்த ஒரு பெரிய மனோஸ்தாபமோ இல்ல ஒரு பெரிய விரோதமோ இருக்காது. ம். ஆனா வந்துட்டு அவங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய அந்த செயல் வீரர்களோ இல்ல தளபதிகளோ வந்துட்டு பிரச்சனைக்குள்ள ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். இப்போ இங்கே பல பேருக்கும் ஒரு கேசியம் ஒன்று போயிட்டு இருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவை அரசியலுக்கு கொண்டு வந்தார். அது மாதிரி தமிழகத்தில் ஒரு புது பெண்மணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பு இல்லை. நடக்காது. ஓ நடக்காது. சரி சரி. நடக்காது. ரொம்ப தெளிவாக அதை சொல்கிறீங்க நீங்கள். என்னை ஏன்னா பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இந்த இல்லை. வெளியில் ஒரு குற்றச்சாட்டாகவே அதை வைக்கிறாங்க. இப்போ விஜய் வந்தாருன்னா அது போன்ற ஆபத்துகள்லாம் தமிழகத்துக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக கேட்குறேன். இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இன்னொன்னு அவர் எப்படி ஆட்சி நடத்துவாரு எந்த மாதிரிலாம் இது போகும் அப்படின்றதுக்கு கண்டிப்பா அவர் பதவி ஏற்கிறார் பாருங்க. அந்த நேரம் ரொம்ப முக்கியம். நீ எந்த ஒரு செயல்ல செய்யக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த முகூர்த்த லக்னத்துக்கு கணக்கு பண்ணி எப்படி போகும் அப்படின்றத ஒரு 80% நம்மளால எடுத்து சொல்ல முடியும். அப்போ அவர் பதவி ஏற்றுக்கிற அந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே. ஆமா. ஆக்சுவலாக 7th பதவி ஏற்றுக்கிறதா இருந்துச்சு. இப்போதைக்கு அது கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. அதான் நான் சொல்லிட்டேனே அவருக்கு பிரச்சனை 1 by 1 கொடுக்க தான் செய்வாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி அவரால ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயம் உண்டு விஜய் அவரோட ஜாதகம் ரீதியா. கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ அவர் வேறு கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாமல் இந்த ஆட்சியை தொடர முடியாது. அப்போது ஒரு 11 எம்எல்ஏக்களை வேறு கட்சியிலேருந்து தான் ஆதரவு அளிக்க கேட்கணும். இப்போ அவங்க பர்மனெண்ட்டாக அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா அல்லது நடுவில் ஏதாவது குழப்பம் பண்ணுவாங்களா? குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு சார். அப்படியா? இது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்காது. ஆமா சார். தாவேகா தலைவர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் பதவி ஏற்கக்கூடிய அந்த நாள் இருக்கு பாருங்க. அந்த நாள் தான் அவரோட மொத்த அரசியல் வாழ்க்கையுமே தீர்மானிக்கும். நாள் அந்த நேரம். ஆமா அந்த குறிப்பிட்ட அந்த முகூர்த்த லக்னம் எந்த லக்னத்துல எந்த கிரகம் பலமா இருந்து அவர் பதவி ஏற்கிறாரோ அது பல விஷயங்கள் பல மேஜிக்குகளை விஜய் சார் அவருக்கு பண்ண முடியும். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா பதவி ஏற்கக்கூடிய அந்த நாள் ரொம்ப முக்கியம். அவர் சிஎம்மா அரியணையில் ஏறக்கூடிய அந்த பதவி ஏற்கக்கூடிய அந்த நாள் அந்த முகூர்த்த லக்னம் எந்த லெவலுக்கு வலுவா இருக்கோ அந்த லெவலுக்கு அவருக்கு அரசியல்ல அது சப்போர்ட் பண்ணும். ஓகே. இப்போ இந்த கூட்டணியாக வர்றவங்க லாங் டைம் இருப்பாங்களா அல்லது நடுவுலே ஏதாவது குழப்பம் பண்ணுவாங்களாங்கிறது அதை வச்சு தான் முடிவு பண்ண. ஆமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா தலைவருமே பதவி ஏற்கிற நாள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபைடா கரெக்டா பார்த்து தான் எடுத்திருக்காங்க. நீங்க எந்த தலைவரா இருந்தாலும் சரி, நாட்டை ஆடக்கூடிய தலைவராக இருந்தாலும் சரி, நம்ம ஊர்ல இதுக்கு முன்னாடி பதவி ஏற்ற முதல்வர்களா இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட நாள் அந்த முகூர்த்த லக்னம் அதுல ஏத்துக்கிற அந்த பதவின்றது அதுக்கு வேல்யூ உண்டு. அதுக்கு ஒரு ஜோதிட கட்டம் போடணும். அதுக்கு உண்டான வேல்யூ படி தான் அவங்களோட அரசியல் வாழ்க்கை ஜொலிக்குமா ஜொலிக்காதான்றத பிற்காலத்துல சொல்ல முடியும். ஓகே. அப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். அவர் என்னைக்கு பதவி ஏற்கிறாரோ அந்த நேரத்தை வைத்து நம்ம இன்னொரு நாள் பேசலாம். அது எப்படி வரும், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அரசியலில், இது எல்லாத்தையும் நம்ம பேசலாம். கண்டிப்பா சார். அதுதான் சரியாகவும் இருக்கும். நன்றி. நன்றி.